தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டாரோ சர்ஜர் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அடுத்த 48 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த ரீடிங் நம்ம கொஞ்சம் நாளாக பார்க்கல. ஸோ ஒரு சின்ன வார்னிங் கிடச்சிது. ஸோ இந்த ரீடிங் பண்ணால் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணித்து. அதனால் இந்த ரீடிங் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபெமினன் எனர்ஜி, அதாவது டிவைன் ஃபெமினன், இது மெயினாக இந்த வார்னிங் மாஸ்குலின் எனர்ஜிக்கு ஃபெமினன்ஸ் பார்க்குறவங்க இதுதான் மாஸ்குலின் லைஃப்பில் நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்குமே இது பொருந்தலாம். ஸோ இந்த காஷனை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எல்லாருமே ஒரு ஃபெமினன் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குயின் எம்ப்ரஸ் எனர்ஜியில் நிற்கிறாங்க. மெயினாக ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவ் உமன், அவங்கள ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மேபி ஒரு ஃபெமினன் எனர்ஜி ஒரு டிவோர்ஸோ இல்லை ஒரு டெத்தோ, அதாவது ஏதோ ஒரு விடோ எனர்ஜி, இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு டிவோர்ஸ் எனர்ஜி, ஒரு டிவோர்ஸ்டு ஃபெமினன் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃபெமினன் வந்து ஒரு டிவோர்ஸ்ட் ஃபெமினன், இல்லைனா அவங்க ஹஸ்பண்ட் இஸ் நோமோ, அந்த எனர்ஜி ஒரு ஃபெமினன் எனர்ஜி, காமிக் ஃபெமினன் எனர்ஜி. ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு எகென்ஸ்டாக அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபேஸ் அண்ட் ஆடியல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் கார்டு. உங்களுக்கு வந்து ஒரு குயின், அப்போ பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ், அதாவது ஒரு சார்மிங் ஃபெமினன். அட் த சேம் டைம் அந்த ஃபெமினன் பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ் எனர்ஜி. அந்த ஃபெமினன் எனர்ஜியோட கைடன்ஸ் இல்லைனா சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அவங்களோட சப்போர்ட்டில், அவங்களோட கைடன்ஸில் நீங்கள் வெளியில் வரலாம். சப்போஸ் யூ ஆர் நாட் இன் லவ் அப்படின்னா ஒரு வயதான பெண்மணியோட அறிவுரையை கேட்டு நடங்க. கண்டிப்பாக அவங்களோட அறிவுரை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு ரொம்ப பெரிய டஃப் சுச்சுவேஷன், நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து உங்களால் பாஸ் பண்ணி வந்துட முடியும். இங்கே ரைட் பாட்டமில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குது. அதில் வந்து அவங்க ஒரு விளக்கை வந்து க்ளீன் பண்ணி அந்த விளக்கை திரும்ப எரிய வைக்க அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த தடை வரத்துக்கு காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கணும். அதுக்காக தான் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எகேன்ஸ்ட், நீங்கள் யார்கிட்டையோ தவறுதலாக சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைனா ஒரு ரகசியத்தை நீங்கள் யார்கிட்டையோ சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை உங்களுக்கு எதிராக அவங்க பயன்படுத்த போகிறாங்க. மேபி அந்த ரகசியம் நீங்கள் வந்து ஃபெமினனை பற்றி சொல்லியிருந்தால் கூட அதை வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, இந்த கனெக்ஷனை பிளாக் பண்ணுறதுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸில் தான் பார்க்குறேன். பிஸ்னஸ் ரிலேட்டாக ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பக்கத்து கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி வருவீங்க. உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் இருக்குது, ஒரு நியூ ப்ராஜெக்ட் இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபெமினன் எனர்ஜியோடு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும். அந்த ப்ராஜெக்டை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரட்டாக இதை நம்ம 2வது தடவை பார்க்குறோம். சேம் சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் அந்த சைக்கிளை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து கடவுள் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. சேம் ப்ராஜெக்ட், அதோட ரொம்ப வேல்யூபிளான ப்ராஜெக்ட் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இப்போ எட்டி பார்க்க போகுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நீங்கள் தனியாக அதை பண்ண முடியாது. அந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப் வந்து கண்டிப்பாக ஃபெமினன் எனர்ஜி இல்லை, எனக்கு வந்து காதல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப நீங்கள் நம்பணும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் முதுகில் அவங்க குத்தவே கூடாது. அப்படி இருக்க ஒரு அதாவது ஒரு சப்போர்ட்டை தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது வந்து ஒரு பிரேக் த்ரூ. இந்த பிரேக் த்ரூவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நர்வஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் பிக்கப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நோ மிஸ் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இறங்குங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை இந்த ப்ராஜெக்ட் பற்றி யார்கிட்ட பேசாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் பண்ணுற பர்சனை தவிர யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இல்லை இது வந்து ரகசியமான கம்யூனிகேஷன் வந்து உங்கள் காதலை கல்யாணத்தில் முடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பேக்ரவுண்ட் பிளான் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அது யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து இங்கே வந்து ஒரு ஈஜிப்ஷியன் காடஸ் வந்து ஒரு தாமரை இதழ் மேலே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான சுச்சுவேஷன். உங்களுக்கு வந்து காடோட சப்போர்ட் இருக்குது, டிவைனோட சப்போர்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு செகண்ட் சான்ஸ். நான் வந்து முட்டாளாக தான் இருந்து இந்த சான்ஸையும் நான் மிஸ் பண்ணுவேன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் மணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இப்போ வந்து கடவுள் ஒரு லட்டை கையில் கொண்டு வந்து தரார் அப்படின்னா என்ன சொல்லி கொடுக்குறான்னு, அந்த லட்டு ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். நீ வந்து ஒரே ஒருத்தங்களுக்கு ஒன்று மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லட்லேருந்து ஒரு சின்ன பீஸ் கூட கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்துச்சு அப்படின்னா இது பவர்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த ஒருத்தங்களை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட வரத்தை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, உங்களோட கிஃப்ட்டை ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு அவங்க தகுதியானவங்களாக இருக்கணும். அதே சமயம் உங்களை எந்த சமயத்துலையும் முதுகில் குத்தாதவங்களாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து பேப்பர்ஸ்
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமின் எனர்ஜி மூஞ்சில் வந்து 1000 கண் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பரை அவ்வளோ கீனாக படிச்சுட்ருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறீங்க, அக்ரிமெண்ட், இல்லைனா புது ஒர்க் எடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு டெலிவரபிள் பண்ண போகிறீங்க இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில். உங்களை தாண்டி ஒரு சின்ன, அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட போக வேண்டாம். அதுதான் உங்கள் மெயின் கைடன்ஸ். உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பிளான் நடந்துட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான காமிக் ஃபெமினன். அந்த ஃபெமினன் 100% ஐ எம் ஷுர் ஷீ இஸ் அ டிவோர்ஸ்ட் பர்சன். இல்லை அப்படின்னா ஹர் ஹஸ்பண்ட் இஸ் நோ மோர். ரெண்டு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. என்ன அப்படின்னா, இந்த மேஸ்குலின் எனர்ஜி இனிமேல் அவங்க வாழ்க்கையில் இல்லை. அதாவது இந்த அவங்க என்ன சொல்கிறது, இட்ஸ் டெட். இந்த கனெக்ஷன் வந்து டெட். மேபி உங்களோட காமிக் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட் எக்ஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரிய போகுது. என்ன அப்படின்னா, இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான், அது டெட் எண்ட். நீங்கள் இனிமேல் அவங்க வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிற விஷயம் என்னென்னா, இனி அவங்க தலைகீழாக நின்னாலும் இந்த கனெக்ஷனையோ இல்லை உங்களோட இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பையோ அவங்களால திருப்பி எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் வெளியில் வரும். அதோடு சேர்ந்து உங்களை பற்றின ஒரு ரகசியமும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரகசியத்தை உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் ரொம்ப அமைதியாக பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியில் வர முடியும். நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்கணும். இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக, அதே ரொம்ப பேஷனேட்டான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வரது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீம் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட், அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷனரி அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு என்விஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் பண்ணணும், இதுக்கு வந்து பயங்கரமாக நம்மளுக்கு பேர்லாம் வரணும், நம்மளுக்கு பயங்கர ரெகக்னேஷன் இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ உங்களோட கனவை கைவிட போகிறீங்களா பயத்தினால, இல்லை அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறீங்களா? அதே மாதிரி கல்யாணம் பண்ணுற ஐடியா இருந்தாலும் யாருக்குமே சொல்லாதீங்க, யாருக்குமே தெரிய வேண்டாம். அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் நல்லா செட்டில் ஆகி உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இனிமேல் எந்த இஷ்யூவும் இல்லை. ஐ மீன் உங்களை என்ன சொல்கிறது, இதை வந்து வெளியில் சொன்னால் நம்ம பர்சனல் லைஃப்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. இந்த காமிக்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ரீச் இல்லை அப்படின்னா இனிமேல் இதுக்குள்ளே வந்து அவங்களால ஒரு அணியும் கொடுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வர வரைக்கும் சீக்ரெட்ஸி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யோ. நீங்கள் லூஸ் டாக் பண்ணலாம், உங்கள் ப்ராஜெக்டை ட்ரீம் ப்ராஜெக்டை கை நழுவ விடலாம், இல்லைனா இந்த ட்ரீம் கேர்ளை கூட நீங்கள் மிஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியில் விட்டீங்க இன்ஃபர்மேஷன், அது க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் உயிர் தோழமையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் காதல் கல்யாணம்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சீக்ரெசிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். சுச்சுவேஷன் பொறுத்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். பட் அந்த ஃப்ரெண்ட் யாருங்கிறத நீங்கள் தான் பக்காவாக சூஸ் பண்ணணும். நீங்கள் பாய் இருக்குது அப்படின்னு உளறி அந்த ஃப்ரெண்டுக்கு உங்கள் கனெக்ஷனில் பொறாமல் இருந்து இந்த பொண்ணை பற்றி அவங்க வீட்டில் போய் சொல்லி பற்றி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கோவிந்தா, எல்லாம் கோவிந்தா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் அந்த சுச்சுவேஷன் போகிறதுன்னு அவசியம் இல்லை. இது வந்து எக்ஸாம்பிள் தான். அந்த 48 மணி நேரம் உங்களை பற்றின ஒரு ரகசியத்தை, நீங்கள் யார்கிட்டையும் உளர்ன ஒரு ரகசியத்தை உங்களுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஆடியல், அதாவது இந்த கஷ்டமான சுச்சுவேஷன், ஒரு தடை இருக்குது, அதை தாண்டி வர முடியும். இது வந்து பாசிட்டிவ் கார்டு, நெகட்டிவ் கார்டு கிடையாது. ஒரு காமிக் ஃபெமினன், அதாவது ரொம்ப அரகண்ட்டாக இருக்க ஒரு ஃபெமினன் எனர்ஜி. அவங்க நிச்சயமாக இந்த எக்ஸாம்பிள்ஸ் அவங்க செட் ஆகும். சப்போஸ் இந்த அவங்கள பற்றின இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஃபெமினன் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு ஈக்குவலாக, இல்லைனா அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அடுத்தது இல்லை அப்படின்னா ஒரு அரகன் ஃபெமினன், அதாவது ரொம்ப நாங்கிற அகங்காரம் பிடிச்ச, என்ன நான் பார்த்துக்கிறேன், என்னன்னாலும் சரி நான் உன்னை அழிச்சே தீர்வேன், அந்த மாதிரி ஒரு அரகன்சி இருக்க ஒரு ஃபெமினன் எனர்ஜி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காடஸ், அது மெர்க்குரி வந்து காட் ஆஃப் கம்யூனிகேஷன். அவங்க தான் கம்யூனிகேஷன். வளர்னிங்கன்னா முடிஞ்சது. அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மெர்க்குரியோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு டெஸ்ட் உங்களுக்கு. அதே மாதிரி திரும்ப இந்த 2 சைடு கீழே இருக்க சின்ன பிக்சருமே எதை டிபிக்ட் பண்ணுது அப்படின்னா கேர்ஃபுல். ஒரு பேப்பர் கூட நீங்கள் வந்து படிக்காமல் தூக்கி போட்டுறாதீங்க, கிழிச்சிடாதீங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை, என் ஃப்யூச்சருக்கு தேவையே படாதுன்னா மட்டும் கிளிங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு கிழிச்சு போடுங்க. ஸோ எந்த கம்யூனிகேஷன், எந்த விஷயமா இருந்தாலும் அலட்சியமாக இந்த 48 மணி நேரம் ஹேண்டில் பண்ணாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகும். இந்த 48 மணி நேரம் உங்கள் வாய்க்கு பெரிய ஜிப்பு போட்டுட்டு சாவியை தொலைச்சிடுங்க. தயவு செஞ்சு தொலைச்சிடுங்க. 48 மணி நேரம் கழித்து தேடிக்கலாம். நீங்கள் 48 மணி நேரம் பேசி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஏன்னா இங்கே பெரிய ஆப்பு காத்துட்ருக்கு. ஸோ விளையாட்டு தரமாக எதாவது பண்ணி பெரிய சிக்கலில் மாட்டிக்காதீங்க. இட்ஸ் அ வார்னிங், கிரேட் வார்னிங். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நீங்கள் லவ்வில் இருந்தீங்கன்னா டிவைன் ஃபெமினன். நீங்கள் லவ்வில் இல்லை அப்படின்னா ஒரு ஃபெமினன் எனர்ஜி, ரொம்ப ஏஜ்டாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு சூப்பர் ஃபெமினன் ஸ்ட்ராங், அதாவது எம்ப்ரஸ் எனர்ஜி. உங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம், ஹூ நோஸ்.
இது பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித்தின் ரீச். அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, உங்களோட ட்ரீம் எல்லாமே உங்கள் கையில் வந்து சேரப்போது. அதுக்கு கொஞ்சம் வாய் அடக்கம் ரொம்ப தேவை. நாக்கை உள்ளே மடித்து வச்சு தச்சிடுங்க. ஃபுல் மூன் எக்லிப்ஸ் எப்போ வந்தது? எக்லிப்ஸ் இப்போ தான் சோலார் எக்லிப்ஸ் போச்சு. நெக்ஸ்ட்டு லூனார் எக்லிப்ஸ் எப்போன்னு தெரில. ஃபுல் மூன் எக்லிப்ஸ் நான் போஸ்ட் பண்ணுற மெசேஜ் ஃபுல் மூன் எக்லிப்ஸ் எப்போது அப்படின்னு கம்யூனிட்டி செக்ஷனில் போடுறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு கன்க்ளூஷன்ஸ் வந்துடும். உங்களால் உங்களோட கனவுகளை கிரவுண்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் உங்களோட கம்பெனி, அதாவது உங்களோட பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இது உங்களோட செகண்ட் சான்ஸ், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் ஃபஸ்ட் சான்ஸ். ஸ்பிரிட்ஸ் இன்னும் எத்தனை சான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நெக்ஸ்ட் 48 hours கலெக்டிவ்க்கு என்ன தெரியணும்? இது த எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த காமிக் ஃபெமினின் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேபி இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்கணுன்னா, அது உங்களை போட்டதில் கூட ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது வந்து நான் இங்கே பிக்சர் பார்க்குற ஒரு மரத்துக்கடியில். ஐ வாண்ட் டு ஷோ யூ தட். ஸோ உங்களுக்கும் நல்லா புரியும். அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினின் எனர்ஜி ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்று அதை மறைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்குலின் எனர்ஜி டெட் ஆக்சுவலி. இந்த ஸ்டோரி பிரகாரமும் அந்த மாஸ்குலின் யாரோ லைஃப்பை முடிச்சுட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து எதாச்சியாக அந்த ஃபெமினின் எனர்ஜி கண்டுபிடிப்பாங்க. ஸோ சம்திங் இஸ் எண்டிங். அது வந்து அந்த ஃபெமினின் எனர்ஜி புரிஞ்சிக்க போகிறாங்க. அதனால் ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ண போகிறாங்க. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்கள் எவ்வளோ தான் மறைச்சாலும், நீங்கள் இந்த மாதிரி புதருக்குள்ளே மூடி வச்சாலும் அது வெளியில் வரும், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மூடி மறைக்க முடியாது. இது டிவைன் பிளான். விட்டுருங்க ஃப்ரீயாக. உங்களால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வெளியில் வர முடியும். எப்போ அப்படின்னா, உங்கள் வாய்க்கு ஜிப்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு, நியூ பிகினிங். அது இந்த ஃபெமினின் எனர்ஜி கொண்டு வர போகிறாங்க. மேபி அவங்களால கூட உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட சேர்ந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் தயவு செஞ்சு யார்கிட்டையாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வாங்குறீங்க அப்படின்னா, ஸ்டாப் பீயிங் ஸோ பிளைண்ட். ரொம்ப கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. அதான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட உங்களுக்கு தெரியாமல் உங்கள் லைஃப்பில் இந்த 48 மணி நேரம் ஆஃபீஸ் விட்டு வெளியில் போகாமல், ஒர்க் பிளேஸில் உங்கள் டெஸ்க்லேருந்து வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படுவீங்க, பெரிய அவமானத்துலேருந்து காப்பாற்றப்படுவீங்க. மெயினாக யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப். கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் ஒர்க் பே ஆஃப் பண்ணும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிறாங்க, முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க. சீக்ரெட். ஒரு ப்ராஜெக்டை எவ்வளோ சீக்ரெட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது வெற்றிக்கனியை நீங்கள் பறிச்சதுக்கப்புறம் அது வெளியில் சொல்லலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபயர் கார்டன் இக்னைட் யுவர் பேஷன். தான் க்ரியேட்டிவிட்டி, உங்கள் பேஷனை தான் இங்கே ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. உங்களோட பேஷன், உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னவோ அதை வந்து உங்கள் கையில் கடவுள் வந்து லட்டு மாதிரி கொண்டு வந்து தரப்போகிறாங்க வித் ஃபியூ கண்டிஷன்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட ஒர்க் பண்ணோம். அடுத்தது இந்த லட்டை வந்து அந்த ஒரு ஃபெமினின் கூட தான் ஷேர் பண்ணோம். நீங்கள் வந்து காக்கா கடியில் எங்கேயாவது கடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா அது ஃபெமினினும் வாங்க மாட்டாங்க. அடுத்தது உங்களுக்கும் புஸ்வானம் தான் எல்லாம். உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்கோட இதே கிடைக்காது. ஸோ கேர்ஃபுல். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்ட் நீங்கள் பால் பண்ணி அதை இழந்துட்டு தவிக்க போகிறீங்களா, இல்லை ட்ரீம் ப்ராஜெக்டை எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் சரி வாய் அடக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. மூவ் பியாண்ட் ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்ன்ஸ். நீங்கள் ஒரு பேட்டர்னில் சுற்றி வந்துட்டுருக்கீங்க. இது வந்து உங்களோடது இல்லை, உங்களோட ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்ன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களையே ப்ளேம் பண்ணிக்கணும். அதுக்காக இது எக்ஸ்கியூஸாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சாஃப்ட்கான ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக உன்னையே நீ ப்ளேம் பண்ணிக்காத. இது வந்து ஒரு ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்ன். நீ வந்து அதில் தான் சுற்றி வந்துட்டுருக்கு. இது அப்படி தான். நீ வந்து கொஞ்சம் மனசு வச்சு ட்ரை பண்ண, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீ வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ take that. One more card, spirits. Next 48 hours. மெடிசன் மதர். புரிஞ்சிருச்சா? இந்த மெடிசன் மதர் தான் உங்களுக்கு கைட் பண்ண போகிற டிவைன் ஃபெமினின். ஹானர் யுவர் இன்னர் நோயிங். ஷி நோஸ் எவ்ரி திங். நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் மட்டும் தான் பண்ணணும். ஹானர் த இன்னர் நோயிங். அவங்களோட அறிவையும் அவங்களோட, அதாவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் உங்களோட அறிவாளி வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கண்டுபிடிச்சவங்களாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. நம்மளால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. நம்ம வெறும் இன்னும் சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சவங்களும் மனுஷங்க தான். அந்தளவுக்கு அறிவானவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுலையும் யாரையும் விட பெரிய ஆள் கிடையாது. அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கிரவுண்ட் பண்ணிக்க முடியும் உங்களை. நீங்கள் வந்து
நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனில் இருக்க லட்சக்கணக்கான பேரில் உங்களை விட டாப்பில் இருக்க 1000 பேரில் கீழே நீங்கள் 1001 இருக்கலாம். ஸோ யூ ஆர் நாட் த டாப் மோஸ்ட். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து யூ நீட் ரியாலிட்டி செக். நீங்கள் வந்து நம்மளை விட பெருசாக சாதிச்சவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் அமைதியாக இருந்துட்டு இருந்த இடம் கூட நிக்கோலா டெஸ்லாலாம் பார்த்திங்க அப்படின்னா அவர்லாம் எப்படி இறந்தாருன்னு அந்த ஸ்டோரியில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆணவமே வராது. அதனால் அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சதுக்கான ஹோல் கிரெடிட் வந்து கோஸ் டு நிக்கோலா டெஸ்லா. அப்புறம் the 369 பேட்டர்ன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அது கண்டுபிடிச்சதும் நிக்கோலா டெஸ்லா தான். ஸோ இந்த மாதிரி 1000 அறிவாளிகள் வந்து நம்மளுக்கு பாதை போட்டுட்டு நம்ம ஈஸியாக நடக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு போயிட்டாங்க. புத்தர் இருக்கார், பாபா இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களாம் ஈகோ பார்த்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்குலாம் இப்போ ஒன்றுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். மைண்ட்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. மெடிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து 48 மணி நேரம் தயவு செஞ்சு வாயை திறந்துடாதீங்க. தெரிஞ்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட இல்லை. டெம்பரன்ஸ் உங்களுக்கு ஒரு அதான் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்க கிரேட் டீச்சர். லேர்ன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிரேட் டீச்சர் இங்கே இருக்காங்க. இந்த ஃபெமினன் எனர்ஜி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏஜ்டு ஃபெமினன் இருக்காங்க. இவங்க வந்து ஏஜ்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் ரொம்ப மெச்சூர்டான ஃபெமினாக இருக்கலாம். ஸோ ஏஜ்னால் லிட்டரலாக ஏஜ்கே போய் தேடாதீங்க. ஃபெமினன் எனர்ஜி உங்களோட மெச்சூர்டாக இருப்பாங்க. உங்களோட சின்னவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை விட அறிவாளியாக யோசிக்கலாம். அதாவது மெச்சூரிட்டி வந்து நாட் அபவுட் யுவர் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த யூனிவர்ஸ். இந்த வாழ்க்கையும் இந்த யூனிவர்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருது அப்படின்னா என்டையர் டெக்கையும் தலைகீழ பிடிச்சிக்கன்னா இல்லை. ஓ மை காடா. இந்த டெவில் எனர்ஜி நான் ரிவர்ஸில் பார்க்குறேன். மதர் ஆஃப் கப்ஸ். ஓகே, காமிக் ஃபெமினின். கண்டிப்பாக இந்த டிவோர்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு காமிக் ஃபெமினின். இந்த டெவில் எனர்ஜி அது ரிவர்ஸ் ஆக போகுது. உங்களால் இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும். 2 கார்டு ரிவர்ஸில் வருது. ஓகே நவ் ஐ காட் இட். இந்த காமிக் ஃபெமின் வந்து இந்த பெட்ரையல் உங்கள் வாழ்க்கையில் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் உங்களோட நியூ பிகினிங். இந்த தேவதை கூட நீங்கள் ஒரு புது ஆரம்பத்தை எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு துரோகம் நடக்க போகுது. ஆனால் உங்களால் அந்த துரோகத்தை ஈஸியாக பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இங்கே டெவில் எனர்ஜி ரிவர்ஸில் வருது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் இங்கே வந்து காட்டுக்கு தான் கத்திட்டு இருக்காங்க. எப்பா சாமி கொஞ்சம் வாயை மூடுறாப்பா, எங்களால் முடியலை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது. ஏன்னா அங்கே ஃபெமினன் வந்து அப்ரைட்டில் சூப்பராக நின்றுட்டுருக்காங்க. இட்ஸ் காடஸ் எனர்ஜி. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஷீ ஸ்டாண்டிங் இன் ஹர் பவர். அவங்க பவரில் அவங்க நிற்கிறாங்க. நான் வந்து ரிவர்ஸில் எனர்ஜி செக் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் வித் எனர்ஜி. ஸோ ஐ எம் செக்கிங் இஃப் தேர் இஸ் எனி ரிவர்ஸில் எனர்ஜி. இது வந்து ஒர்க் பிளேஸ் ட்ராமா தான் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஒர்க் பிளேஸில் பண்ணுற ட்ராமா வந்து வெளியில் வரும். சில ரகசியங்கள் வந்து வெளியில் வரும். உங்களால் வந்து அந்த இடத்த விட்டு போக முடியாத சூழ்நிலை. அதாவது ஏதோ ஒன்று வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க டெஃபினட்டாக டு ரிவர்ஸ் திஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ். பட் நீங்கள் வந்து ஃபாதர் ஆஃப் கப்ஸுங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் காதல் மன்னன், அந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் இருக்கீங்க. டவர் ரிவர்ஸில் என்ன எனர்ஜி வருது. பட் இவங்க க்ரியேட் பண்ணுற டவர் வந்து உங்களை வந்து பெருசாக பாதிக்காது. ஏன்னா யூ வில் கெட் சம் சப்போர்ட். இது ஏன் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த ஃபெமினன் எனர்ஜி வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக. உங்களை ஹர்ட் பண்ணால் அவங்க ஹர்ட் ஆவாங்கிறது அவங்களோட மாயை. ஸோ ஃபெமினன் வந்து ஹை ப்ரீஸ்டர்ஸ், போங்கடா நீங்களும் உங்கள் ட்ராமாவும் அப்படின்னு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆசைறால் அந்த காடஸ் கிடையாது. ஏன்னா ஷீஸ் அன் எம்ப்ரஸ். அவங்களால வந்து எல்லா நாட்டில் என்ன நடக்குது, அவங்க எல்லைக்குள்ளே என்ன நடக்குது, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஷி நோஸ் ஹவு டு ரூல் த எம்பையர். இந்த நாட்டை எப்படி ஆளணும், ராஜாவை எப்படி பார்த்துக்கணும், அடுத்தது எவ்வளோ தூரம் யாரை நம்பணும், எது போலியான செய்தி எது உண்மையான செய்திலாம் தெரியலனா எப்படி அரசியாக இருக்கிறது. என் த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. ஸோ லெட்ஸ் சீ. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இதுதான் உங்களோட மெயின் எனர்ஜி. இதுதான் நடக்க போகுது அடுத்த 48 மணி நேரத்துலேருந்து. ஸ்பிரிட்ஸ் இங்கே கூவி சொல்கிறாங்க, பி கேர்ஃபுல் வித் த விடோ ஆர் டிவோர்ஸி. திரும்ப ஒரு ரிவர்சல் எனர்ஜி எங்கேயும் மறைஞ்சிட்ருக்கு. சன் ஆஃப் கப்ஸ், டெத். இதான் பிளாக்கேஜு. ஆல்ரெடி அங்கே பிளாக்கேஜு, இங்கே பிளாக்கேஜு. ஓ சூப்பர். சன் ஆஃப் கப்ஸ் அண்ட் டெத் இஸ் அ பிளாக்கேஜ்.
இங்கே வந்து சன் ஆஃப் கப்ஸ் நான் மாஸ்குலினோட எனர்ஜியாக பார்க்கல. பட் ஹூ இஸ் த சன் ஆஃப் கப்ஸ்? மேபி உங்களை ரொம்ப இம்பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்காக ஒரு முடிவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். உங்களை முடிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாம் அங்கே அதுதான் பார்த்தோம். இட்ஸ் அ டெத், இஸ் அ பிளாக்கேஜ். அவ்வளோ தூரம் அவங்க இறங்கி செயல்பட போகிறாங்க. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் திஸ் ஹை ப்ரீஸ்டஸ். பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் சோர்ட்ஸ். இதுதான் அவங்க உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன், அதாவது நைட் மேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க இந்த 48 மணி நேரத்தில். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இது வந்து ஜஸ்ட் டு ஹர்ட் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. பட் அரசு யாராவது அசைச்சிக்க முடியுமாங்க? அவங்க சேரில் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கிறதுக்காக அவங்க அந்த சேரை விட்டு எந்திரிச்சு வர போகிறாங்களா? அது அவங்க நாடு, அவங்க சேரு, அது அவங்க அரசன். ஸோ காமிக் எனர்ஜி இப்படி தான். பக்கத்தில் பொறாமல் பிடிச்ச அரசிகள் நிறையா இருப்பாங்க இல்லையா? அவங்க பண்ணுற லீலைகள் தான் இது. அதுவும் வந்து ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜி. அவங்களோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டுருக்கு ஒன்றுன்னா. அதனால் வந்து அவங்களால இன்னும் தாங்க முடியல. ஏன்னா அவங்கலேருந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒன்றா போயிட்டுருக்கு. அந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து இன்னும் இம்ப்ரெஸ்ஸாகவே இருக்காளே, அவளை எப்படியாவது ஹர்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினின் இல்லை, மாஸ்குலின் எனர்ஜி. ஏன்னா அங்கே தொட முடியாத, தொட்டா வெட்டிடுவாங்க. அதனால் இந்த இழிச்ச வாய் மாஸ்குலினை தான் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இந்த அறிவாளியும் அந்த சைக்கிளையே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடி வாங்க போகிறது நீங்கள் தான். வார்னிங் தான் கொடுக்க முடியும். உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து வித்தின் ரீச். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் மூச்சு கூட பார்த்து விடுங்க இந்த 2 நாளைக்கு. மெயினாக இந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெர்க்குரி வந்திருக்கு, கம்யூனிகேஷன் தான் மிஸ்டேக் வரும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் கம்யூனிகேஷன். ஜிப் லாக், ஐ மீன் ஜிப் ப்ளஸ் லாக். சன் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா சார்மிங். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா டீப் லவ் இருக்கிறது. அது பிளாக்கேஜ். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிங். லிட்ரல் எண்டிங்காக இருக்கலாம், இல்லைனா அவங்க கரியரில் ஏதாவது ஒரு எண்ட் கார்டு போடலாம். இந்த காமிக்ஸ் ஏதாவது எண்டு கார்டு போட ட்ரை பண்ணலாம். உங்களோட ரகசியம் ஒன்று அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஹேங்க்டு மேன் வந்து ரிவர்சல், 9 ஆஃப் கப்ஸ். முடிஞ்சிட்டிங்க இந்த 2 நாள். ஐ எம் ஸோ சாரி. இதுதான் ரூட் காஸ். இது இந்த பிளாக்கேஜ், இது வந்து ரூட் காஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து புரியக்கூடாது, உங்களோட கான்ஃபிடன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அதாவது நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து டேலண்டட், உங்களால் சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ண போகிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா உங்களோட நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கு. மேபி நீங்கள் வந்து மனசுடைஞ்சு உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணலாம். லிட்டரலாக ஐ எம் சேயிங் திஸ். ஏன்னா அவங்க வந்து ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணி அது புதருக்குள்ளே போட்டு மறைக்க ட்ரை பண்ண போகிறாங்க. பட் அது வெளியில் வரப்போகுதுங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியாது. பட் வெளியில் வரும். உங்களுக்கு எகென்ஸ்டாக பண்ணாலும் சரி, உங்களால் இந்த சுச்சுவேஷன் வந்து வெளியில் வந்துட முடியும். முட்டாள்தனமாக போய் எங்கேயும் மாட்டிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த 2 நாள் முடிஞ்சு அப்ஸ்காண்ட் ஆகிடுங்க. அப்படி இல்லை என்னால் முடியாது அப்படின்னா போய் படுங்க. ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த பாஸ்ட் எனர்ஜி, ஃப்யூச்சர் எனர்ஜி? ஃப்யூச்சர் எனர்ஜிஸ் அல்லுது. ஓ மை காட், இதுதான் உங்கள் ஃப்யூச்சர் எனர்ஜி. சூப்பர் எனர்ஜிங்க. உங்களால் இந்த கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் ஒரு மாயை. இதெல்லாம் அவங்க க்ரியேட் பண்ண போகிற ஒரு இல்லூஷன். ஒரு சின்ன உங்களோட பாஸ்ட்டில் இருக்க ஒரு ரகசியத்தை வச்சுட்டு உங்களை அப்படியே பயமுறுத்தி, உனக்குலாம் அறிவே கிடையாது, உன்னால் எதையும் சாதிக்க முடியாது, நீ ஒரு முட்டாள், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி உங்களை வந்து அப்படியே இது பண்ணி. சரி, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்ல. நம்ம இந்த வார்த்தையை திட்ட நம்ம பாட்டியும் திட்டுவாங்க, நம்ம அம்மாவும் திட்டுவாங்க, நம்மளை பிடிக்காதவங்களும் திட்டுவாங்க. ஸோ அந்த சென்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்டா முட்டாள் மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கும், நீ ஒரு முட்டாள், உன்னால் எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்தது வந்து இந்த ஹேங்க்டு மேன், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியக்கூடாது, அந்த விஷயம் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹார்ம் யூ, உங்களுக்கு பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுக்க போகிற ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களை குழப்பிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிற அந்த கிளாரிட்டி உங்கள் மூஞ்சில் பளிச்சுன்னு அடிக்க போகுது. அந்த உண்மை வந்து எவ்வளோ தூரம் அவங்க தோண்டி புதைக்கிறாங்களோ அவ்வளோ அசிங்கமாக வெளியில் வரப்போதோ. லெட் தெம் டூ த டிகிங் ஒர்க். அப்போ தான் நாற்று எடுத்து அழுகி போய் வெளியில் செமையாக ஸ்மெல்லோட வெளியில் வரும். யாராலையும் அதை தடுக்க முடியாது. லீவ் இட். ஸோ இது வந்து உங்களோட சிச்சுவேஷன். பாஸ்ட் எம்ப்ரஸ், உங்கள் பாஸ்ட்லேருந்தே இந்த எம்ப்ரஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. பட் நீங்கள் தான் மதிக்கலை. உங்கள் பாஸ்ட்லேருந்தே இந்த எம்ப்ரஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களோட வேல்யூவை வந்து ரியலைஸ் பண்ணலாம் தான் இங்கே ரொம்ப கிளியராக இருக்குது. 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, ஹெவிலி பர்டன்ட் பிகாஸ் ஷீ இஸ் அன் எம்ப்ரஸ். ஆனால் நீங்கள் இது மாதிரி துரோகம், நீங்கள் எம்பரர் இல்லை, அதுதான் உங்களுக்கு இப்போ பெரிய ட்ராபேக்கே. அதுதான் உங்களுக்கு ஹெவி பேர்டன். இப்போது
நீங்கள் அவங்களோட மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் இங்கே முட்டாள் மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கீங்க. அதுதான் அவங்களுக்கும் வேணும். நீங்கள் முட்டாள் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக போயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க ஒரு முட்டாள் ஏண்டா அதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இங்கே ஒரு ஜீவன் கத்திட்டு இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு காதே கேட்கல. இங்கே வந்து ஒரு 4 வீணாக போனதுங்க முட்டாள்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே வந்து உருகி போய் உட்காந்துட்ருக்கீங்க. அது இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பர்ஸ்பெக்டிவ். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் யார் சொல்கிறது எப்படி எடுத்துக்குவீங்க பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்களே உங்களை முட்டாள் நம்புனீங்க அப்படின்னா யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டாட்டர் ஆஃப் வான்ஸ் இஸ் அ பிளாக்கேஜ். The environment, attitude. ஸ்பெல் ஒர்க் கண்டிப்பாக. இல்லைனா இந்த ஃபெமின் எனர்ஜியோட பவரை, அவங்களோட மேஜிக்கல் பவரை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாதா? ஹெர்மிட் மோடியா, பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ இந்த 2 நாள் நீங்கள் இருக்க வேண்டியது ஹெர்மிட் மோடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெமினன் வந்து ரொம்ப சார்மிங், அட்ராக்டிவ் ஃபெமினன், டாட்டர் ஆஃப் வான்ஸ். அது ஜஸ்ட் லைக் தட் அப்படி போயிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய அந்த மைடாஸ் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணுறாங்க. அவங்க கூட நீங்கள் போய் கை கோத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட அபண்டன்ஸ், உங்களோட ஃப்யூச்சர் வந்து இந்த சன், இது யாராலையும் தடுக்க முடியாது. இது உங்களை விட இந்த காமிக் ஃபெமினுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களை அந்த மரப்பொதற்குள்ளே போட்டு புதைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆல் த பெஸ்ட். அதனால் தப்பிச்சு வெளியில் வரதுக்கு உங்களால் அதை விட்டு வெளியில் வர முடியும். சன் ஆஃப் வான்ஸ். டாட்டர் ஆஃப் வான்ஸ் அண்ட் சன் ஆஃப் வான்ஸ், கவுண்டர் பார்ட் எனர்ஜி. இதுதான் உங்களோட ஆட்டிடியூட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சார்மிங்காக இருக்க தான் விரும்புகிறீங்க. இதுதான் உங்களோட இன்டென்ஷன். இதுதான் உங்களோட ஒரிஜினாலிட்டி. உங்கள் ஒரிஜினாலிட்டி இது தான். ஆக்சுவலாக நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணலாங்கிறது தான் இப்போ எங்கள் பிரச்சனையே. அதுக்கு தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹெர்மிட் மோட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாலிட்டி என்னென்னு புரியும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கள். பேப்பர் பேனாவோட 2 நாளைக்கு எங்கேயாவது போய் உட்காந்துருங்க. உங்களுக்கு தோன்ற விஷயங்களை எழுதுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஜேர்னல் இட், ஸ்பிட் இட் அவுட். பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் கப்ஸ். நீங்கள் இனிமேல் வந்து இந்த மிஸ் பண்ணுற ட்ராமா பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த எம்ப்ரெஸ் கை நழுவி போயிடுவாங்க. இல்லைன்னா இந்த எம்ப்ரெஸ்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. ஒரு கொடூரமான ஒரு ஃபெமினன் எனர்ஜிக்காக, அதுவும் உங்கள் வாழ்க்கையை முடிக்க ட்ரை பண்ணுற ஒரு ஃபெமினனுக்காக நீங்கள் எதையும் இழக்க இனிமேல் தயாராக இல்லை. ஸ்மார்ட் மூவ் இஸ் வாட் யூ நீட். ஸ்மார்ட் மூவ் தான் நீங்கள் இப்போ பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. திரும்பவும் நீங்கள் ஒரு துரோகத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்கள் என்விரான்மெண்ட். உங்களுக்கு கிளிட்டரியாக நிறையா ரகசியம். உங்களுக்கு ரகசியமாக ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். நீ அவளை விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னா நாங்கள் உனக்கு இது தரோம் அது தரோம் அப்படின்னு நிறைய மாயாஜாலம் தரலாம். இங்கே வந்து மைடாஸ் டச், தொட்டதெல்லாம் தொடங்குற ஒரு தேவதையை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பரதேவதையை தேடி போவீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட். போயிட்டு வாங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஒரு கப்பு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களோட சன் வந்து இந்த ஒரு கப் தான். இந்த சன் தான் எப்பயுமே சன் தான் அப்ரைட்டில் இருக்கும் இல்லையா. சூரியன் தான் மேலே வரும், நிலா வந்து கீழே இருந்து தான் மேலே வரும். நம்மளுக்கு நைட்டில் தான் நிலா தெரியும். பகலில் வந்து வெளிச்சமாக இருக்க போகிறது சூரியன் தான். உங்களுக்கு பகல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சூரியனை நோக்கி போகணும். இல்லை இந்த இருட்டில் வந்து இந்த ரகசியத்தில் மாட்டிக்க போகிறீங்க. ஏன்னா இது வந்து இது வந்து கூட வர்றது வந்து மூன் கார்டோட. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த 3 இருக்குது. ஸோ இந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க, அதாவது என்னென்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அதாவது கிளிட்டரி சாய்ஸஸ், டெம்டேஷன் நிறையா. உங்களுக்கு கை நடுங்கிற ஏதாவது விஷயமா உங்களுக்கு அது மேபி ஐ காட் த பாயிண்ட். உங்களுக்கு ஏதாவது வீக்னஸ், உங்கள் ரகசியம், உங்களுக்கு சில விஷயங்கள் மேபி உங்களுக்கு அடிக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ட்ரக்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய கேவலமான அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களை வந்து இந்த சூரிய ஒளியை நோக்கி போகாமல் இந்த இருட்டுக்குள்ளே தள்ளுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். அந்த இருட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அதாவது நீங்கள் போனீங்க அப்படின்னா அதையே வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணி உங்களை மிரட்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு இந்த ரகசியத்தை வச்சு உங்களை மிரட்டலாம். பட் நீங்கள் தைரியமாக இந்த கப்பு தான் எனக்கு வேணும்னு சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறது 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவங்க தான் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவங்க தான் உங்களோட ஃப்யூச்சர் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலினா அவ்வளோ ப்ரொடெக்டிவ். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணுமா ஃபெமினன் எனர்ஜியை பற்றி? குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களோட கம்ப்ளீட் சைக்கிள், கிளாரிட்டி, இந்த அறிவு தான் உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு விக்ட்ரி இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட தேவதையோட கை சேர்த்திங்கன்னா, இந்த பரதேவதையோட கை சேர்த்திங்கன்னா உங்கள் ரகசியத்தெல்லாம் வெளியில் போட்டு உங்களை தூக்கி உலையில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஃபியர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுதான் ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். உங்கள் ரகசியம் வெளியில் வந்துடுங்கிறது தான் உங்களோட பயம். மேபி பாஸ்ட்டில் நீங்கள் நிறைய தப்பான முடிவுகளை எடுத்துருக்கலாம். இதுதான் அவுட்கம். பார்த்தீங்கன்னா காதல் புறா செடன்னு பறந்துட்டுருக்கு. டிவைன் கவுண்டர் பார்ட்.
ஓகே, நீங்கள் இந்த அப்டிக்கல் இந்த துரோகத்தெல்லாம் தாண்டி மேலே பறப்பீங்க. உங்களோட பிகினிங் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இந்த காமிக் ஃபெமினால, ஒரு அரகண்ட் ஃபெமினால. அவங்க பண்ண போகிற ட்ராமா எதுக்கு அப்படின்னா இந்த காதலை தள்ளி வைக்கிறதுக்கு, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தாக்கிறதுக்கு. ஸோ இந்த 48 மணி நேரம் நோ கான்ட்ராக்ட், நோ அக்ரிமெண்ட், இந்த வாரமே வேண்டாம், அட்லீஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நோ கான்ட்ராக்ட், டோன்ட் சைன் எனி திங். அந்த கான்ட்ராக்ட்லாம் இருந்ததுன்னா காப்பி எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து எழுத்தாக கூட்டி எங்காவது எழுத்துக்கு நடுவில் கமா போட்டிருக்காங்களா, இல்லை எங்காவது ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் கண்டினியூஸாக எழுதியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸ்லி ஐ எம் டாக்கிங். அதாவது 1000 கண் வச்சு நீங்கள் அந்த ஒரு பேப்பரை படிக்கணும். நீங்கள் பாட்டிங்க இந்த பக்கம் ஒரு மொபைல் தோண்டிட்டு, இந்த பக்கம் ஒரு ட்ரீம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இந்த ட்ரீம் ஆமாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கதை கந்தல் கதம் ஹோகையா. அப்புறம் இந்த காதலும் இல்லை, உங்களோட ஃப்யூச்சரும் இல்லை. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், நாட் அலோன் வித் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. கண்டிப்பாக உங்களோட வலை பின்னிட்டு இருக்காங்க, அந்த வலையவே உங்களுக்கான வலையாக மாற்றிக்க முடியும் எப்போனா நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா. உங்களோட ஸ்மார்ட்னஸ் கொடுக்க போகிறது, உங்களோட கிளாரிட்டி கொடுக்க போகிறது இந்த ஃபெமினின் எனர்ஜி. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 பேருமே கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், நான் அந்த பெரிய ஆளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி எதாவது முட்டாள்தனமான கான்செப்ட் வச்சு சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு கம்யூனிகேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும் அந்த கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து எல்லாத்துட்டையும் சொல்லி நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாம் ஊற்றி மூடிடுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் போய் அந்த ப்ராஜெக்டுக்கான மணியை நீங்கள் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் நோ ஜிப். ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குழப்பத்தை கிளாரிஃபை பண்ணதுக்கு உங்களுக்கு தேவை கம்யூனிகேஷன், கிளியர் கட் கம்யூனிகேஷன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கம்யூனிகேஷன். ரொம்ப ரொம்ப இது எனக்கு வேணும், இது உனக்கு வேணும், இதில் எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பேசி சால்வ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய பெரிய சக்ஸஸ், ஒரு ஹிட். இது வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஹிட் கொடுக்குதோ இல்லையோ, அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரப்போகுது. அது எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் அந்த தேவதையை உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான், பரதேவதை உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் இல்லை. அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காமிக் எனர்ஜி என்ன பிளான் பண்ண போகுது அப்படிங்கிறத. ஸ்கார்பியன் எனர்ஜி. ஓ ஓ ஓ பாருங்கள், டெக்கை கட் பண்ணுறேன். பாட்டம் டெக்கில் ஸ்கார்பியன் எனர்ஜி. இந்த காமிக் ஃபெமினின் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன், நீங்கள் பைசஸ். இங்கே பாருங்கள், பைசஸ் எனர்ஜி கீழே தானாக விழுது. ஸோ யூ ஆர் பைசஸ். நீங்கள் பைசஸோ இல்லையோ, நீங்கள் வாட்டர் சைனாக இருக்கலாம், பட் டெஃபினட்டாக இந்த காமிக் வந்து ஸ்கார்பியன். ஸோ உங்கள் எனர்ஜியில் யாராவது ஸ்கார்பியன் எனர்ஜி இருந்தாங்க அப்படின்னா ஓடிடுங்க. எல்லா ஸ்கார்பியனும் கிடையாது, நான் பேசுகிறது காமிக் எனர்ஜி பற்றி. ஸோ டோன்ட் புட் எனி கமெண்ட் அன்லெஸ் யூ ஆர் அ காமிக். நீங்கள் காமிக்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ நோ யூ ஆர் அ காமிக் அப்படின்னு. ரீகனெக்ட் வித் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீகனெக்ஷன் இஸ் வாட் யூ நீட் டு டூ. இந்த ட்ரீம் ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கனவை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு வேலை பாருங்கள். நான் ஒரு லெகசி க்ரியேட் பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு இந்த மாதிரி வெறும் வாய் ஜாலம் மட்டும் காமிக்காதீங்க, அது செயலில் காட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேஜிக் பேக் ஃபயர்ஸ். சி வுட் யூ பிலீவ் திஸ்? நான் எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது மேஜிக் பேக் ஃபயர்ஸ் எங்கே போய் உட்காருது பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் எனர்ஜி மேலே. இது பேக் ஃபயர் ஆக போகிறது அந்த ஸ்கார்பியன் எனர்ஜி மேலே தான். மேபி அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபெமினனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து டெத் ஸ்பெல் போடுது, இல்லைனா அந்த கனெக்ஷன் வந்து இந்த மாஸ்குலின் போயிடணும் அப்படின்னு டெத் ஸ்பெல் போட்டுட்ருக்கு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே நடக்குமா, கண்டிப்பாக அவங்களுக்கு இல்லை உனக்கு அப்படின்றாங்க. கைண்ட்னஸ் ஃபெமினன், திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ. இந்த கைண்ட்னஸ் வந்து பிளேஸ் ஆகிறது இந்த மாஸ்குலின் மேலே. யூ நீட் டு ஷோ சம் கைண்ட் ஆஃப் கைண்ட்னஸ். ஒரு இறக்கத்தை அவங்க மேலே காட்டுங்க. தப்பு தான் அவங்க பண்ணுறது, தப்பு இல்லைன்னு ஸ்பிரிட்ஸும் சொல்லலை, பட் அந்த இரக்கம், அந்த என்ன ஐயோ அடனா கடவுளே, இது யாருக்குன்னு தெரியல, பட் ஓகே. இது பார்த்தீங்கன்னா சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா காமிக் டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டிஸ்ட்ரப்ஷன். அதாவது இப்படி வந்து பேக் ஃபயர் ஆகணும் அது எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்ன அதெல்லாம் மேஜிக் ஸ்பெல் ஒர்க் பண்ணதோ அது வந்து அது வாழ்க்கையில் அது நடக்க போது. பி கைண்ட், கைண்ட்னஸ் அண்ட் பி கைண்ட் வந்து 2 தடவை வந்துடுச்சு. ஸோ ஃபெமினின் எனர்ஜி, உங்களோட கைண்ட்னஸ் இந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த ஹார்ட் ஒர்க் பேயிங் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியஸ் எனர்ஜி. இது ஏரியஸ் வந்து லேண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா இந்த கேப்ரிகான் மேலே. ஸோ நீங்கள் பலியாடாக இருக்காதீங்க. அடுத்தது வந்து இந்த ஆடும் இந்த மீனும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா கேப்ரிகான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆடோட உடம்பு, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மர்மைடோட டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ கொலாபரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மேபி உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஏரியஸ் எனர்ஜியும் ஒர்க் பண்ணலாம். மேஷம்,
உங்களுக்கு தேவை ஒரு கொலாபரேஷன். அதில் கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து ஒரு ஏரியஸ் எனர்ஜியாக, இல்லைனா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறது ஒரு ஏரியஸ் எனர்ஜியாக இருக்கலாம். இல்லை உங்களோட வாழ்க்கைக்கான முடிவு, அதாவது அந்த போராட்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ஒரு ஏரியஸ் எனர்ஜியாக இருக்கலாம். சம்வாட் யூ ஆர் கனெக்டட் டு சம் ஏரியஸ் எனர்ஜி. அது ரிவர்ஸில் வருது. மேபி இது வார்னிங்காக கூட இருக்கலாம். டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் ஏரியஸ் எனர்ஜின்னு கூட இருக்கலாம். ஸோ டேக் ஹவ் இட் ரெசனேட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஏரியஸ் எனர்ஜி எப்படி வருதோ, அந்த மேஷராசி எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நான் பார்க்குறேன், நான் என் கண்ணு வந்து கரெக்டாக வந்து 7 ஆஃப் சோட்ஸ்க்கு போகுது. ஸோ ப்ளீஸ் டெஃபினெட்லி டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் ஏரியஸ் எனர்ஜி. இது வந்து இந்த 7 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. உங்கள் வாழ்க்கையில் யாராவது மேஷராசி இருந்தாங்கன்னா டோன்ட் ட்ரஸ்ட் தெம் கம்ப்ளீட்லி. பி கேர்ஃபுல், ஹோப்பிங் தட் யூ வில் ஃபர்கிவ் தெம். ஓகே, இந்த ஃபெமினின் எனர்ஜி அவங்க முழுசாக நம்புகிறாங்க. அவங்க என்ன சொதப்பிட்டு வந்தாலும் கடைசியில் அம்மா தாயேன்னு கால் விழுந்தால் மன்னிச்சிருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. ஏன்னா அவ்வளோ இறக்கம் உங்ககிட்ட இருக்குது, அதை தாண்டி அவ்வளோ அன்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக தேவை ஒரு கனெக்ஷனில். ஓ யா, திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட். ஸ்பிரிட் சொல்கிறாங்க கவர்ட், ஸ்டாண்ட் அப் கவர்ட் அப்படின்றாங்க. யார் அப்படின்னா இந்த பைசிஸ் எனர்ஜியை மெயினாக. இது நான் சொல்லலை, ஸ்பிரிட்ஸே கழுவி ஊற்றுறாங்க. மணி கம்மிங். ஸோ இந்த ஸ்ட்ரக் எனர்ஜி, இந்த மாஸ்குலின் எனர்ஜி வெளியில் வரதுக்கு மணி தான் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மணி மாஸ்குலினுக்கு வரும். அதனால் அவங்க கான்ஃபிடன்ஸ், இந்த மணி வரதுக்கான வழி தான் அவங்க சொல்லிட்டாங்க. நியூ ப்ராஜெக்ட், யூ நீட் டு கொலாபரேட் வித் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ரிலேட்டடாக ஆரம்பிங்க இந்த கனெக்ஷனை. அப்புறம் மணி வந்ததுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜியெல்லாம் வந்ததுக்கப்புறம் யூ கேன் ப்ரொசீட் வித் யுவர் லவ் அண்ட் மேரேஜ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை கல்யாணத்தை நோக்கி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிடன்ட் ப்ரொடெக்ட் யூ. இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினினை ப்ரொடெக்ட் பண்ணல. அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ வந்து அதை தான் இந்த மாஸ்குலின் வந்து பழைய விஷயங்கள்லேருந்து கற்றுக்கணும். இந்த ஃபெமினை ப்ரொடெக்ட் பண்ணுறதா அவங்களோட தலையாய கடமையாக இருக்கும்போது அதை பண்ணல அப்படின்னா ஸ்பிரிட்ஸோட பிளஸ்ஸிங் கிடைக்காது. ப்ரஹிபிட்டட். ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி செம்ம மூடில் இருக்காங்க. இந்த மாஸ்குலின் வந்து பாஸ்டில் இல்லைனா அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோழை. அவங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல. ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையா கைடன்ஸ் கொடுத்தாங்க. ப்ரொடெக்ட்ஸ் இஸ் குயின். அந்த குயினோட வாரியர் தான் இந்த மாஸ்குலின் எனர்ஜி. அதாவது என்ன நடந்தாலும் சரி அவங்க அந்த மேலே அந்த ஷீல்டெல்லாம் போட்டு இந்த குயினுக்கு முன்னாடி நின்று உயிர் கொடுத்து காப்பாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பர்சனல் செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இந்த மாஸ்குலின், இந்த ஃபெமினனுக்கு. பட் ஸ்பிரிட்ஸ் எவ்வளோ கைடன்ஸ் கொடுத்தும் இந்த கவர்ட் வந்து அதை பண்ணலை. அதனால ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபெமினின் எனர்ஜி கிட்டேருந்து இந்த மாஸ்குலினை கட் பண்ணிட்டாங்க. ப்ரஹிபிட்டட். இனிமேல் இந்த ஃபெமினின் கிட்ட போக முடியாது. போகணும் அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து ஸ்பிரிட்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணணும் என்ன அப்படின்னு. அவங்க வந்து இனிமேல் இந்த என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த ஃபெமினை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து லோ செல்ஃப் எஸ்டீம், அதான் இங்கே கான்ஃபிடன்ஸே இல்லை. சுய பச்சாதாபம்னா இறக்கம், சுய இறக்கம். ஐயோ ரொம்ப மோசமான கேவலமான எண்ணம் அது. அது இருந்ததுன்னா நம்ம மேலேயே வர முடியாது. தே வில் கோ எனி எக்ஸ்டென்ட் டு பிரேக் யூ. இது காமிக் எனர்ஜி. அதுதான் ஈவன் தே ஆர் கோயிங் டு டூ ஸ்பெல் ஒர்க், டெத் ஸ்பெல் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல். அதனால் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை வார்ன் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்து ப்ரஹிபிட்டட் எனர்ஜி வந்து இந்த மாஸ்குலினுக்கு தான் பார்க்குற ட்ரீம்ஸ். இந்த மாஸ்குலின் ட்ரீம் வந்து எப்போ வரும்? இந்த மணி பற்றின ட்ரீம், அவங்க இப்போ வச்சுருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஸ்டேட்டஸ், அவங்க அச்சீவ் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எப்போ அப்படின்னா வென் ஹீ ஸ்டார்ட்ஸ் ரெஸ்பெக்டிங் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. அதாவது அந்த ராணி மாதிரி நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். ரொட்டீன், யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரொட்டீன் ஃபெமினின். இதுதான் மெயினாக உங்களுக்கு உங்கள் ரொட்டீனில் பாருங்கள். திஸ் மாஸ்குலின் இஸ் அ கவர்ட். இந்த மாஸ்குலின் வந்து இப்போ வரப்போகிறதுல யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் டால். நீங்கள் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். உங்களோட லைஃப் வந்து ரொம்ப செக்யூர். நீங்கள் இல்லைனா இந்த மாஸ்குலின் ஜீரோ. ஐ கேன் ஈஸிலி சே இட். வித்தவுட் யூ திஸ் மாஸ்குலின் இஸ் ஜீரோ. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கட்டும். ஆனால் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம். யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஹீ நீட்ஸ் டு சேஸ் யூ டவுன். அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் பார்ட்டி, த காமிக் இஸ் அ தேர்ட் பார்ட்டி. Oh, you won't believe this. I'm seeing STD. Somebody is going to have some kind of disease. Third party is going to have some disease. Cycle, karmic cycle. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல ஃபெமினன். ஸோ ஹீஸ் அ கவர்ட். அதனால தான் இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் நீங்கள் வந்து இந்த மாஸ்குலினுக்கு கிடைச்ச ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் கான்ஃபிடன்ஸில். நீங்கள் அதை அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இல்லைனா அந்த மாஸ்குலின் ஜீரோ. ஸோ மூவ் வித் தட் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க. உங்களோட லைஃப் வந்து உங்களோட பார்ட்
நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க ஃபெமினின். ஆக்சுவலாக ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. யூ ஆர் ரைட், யூ ஆர் இந்த ரைட் பாத். அதனால் நீங்கள் வந்து இந்த மாஸ்குலின் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணல, உங்களை சேவ் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்களை சரியாக ட்ரீட் பண்ணிக்கணும், இது எதுவுமே பண்ணல. ஸ்பிரிட்ஸ் நிறைய வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதனால் ஸ்பிரிட்ஸ் இப்போது ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த மாஸ்குலினால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா நீங்கள் மன்னிக்கிற வரைக்கும். அடுத்தது இந்த ஸ்பிரிட்ஸ்க்கு, இந்த யூனிவர்ஸ்க்கு இந்த மாஸ்குலின் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு என்னைக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான். அது வரைக்கும் உங்களுக்கு அவங்க மேலே இருக்க வேண்டியது இரக்கம், கருணை, அதாவது ஒரு பச்சாதாபம். நம்மளை விட கீழே இருக்கவங்களை நம்ம எப்படி பார்ப்போம், அந்த பச்சாதாபம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ அது மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொலாபரேஷனுக்கு வந்தால் மட்டுமே இந்த மாஸ்குலினை உள்ளே விடுங்க, இல்லைனா தூக்கி போடுங்க, துரத்திட்டு வருவாங்க. ஸோ வெரி கிளியர் சைன். ஸோ இது மேலே இறக்கம், ஓவர் இறக்கம் காட்டி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. இட்ஸ் அ வார்னிங். ஃபெமினின் எனர்ஜி, டோன்ட் சேஸ் திஸ் மாஸ்குலின், லெட் ஹிம் சேஸ் யூ. அதுதான் இங்கே. ஏன்னா நீங்கள் வந்து எம்ப்ரஸ் வந்து யாரையும் வந்து துரத்திட்டு போக மாட்டாங்க, அவங்க தான் சுயவரம் வைப்பாங்க. அந்த சுயவரத்தில் ஜெயிச்சு வந்தால் அந்த மாஸ்குலின் வரட்டும், தோற்று போனால் நல்லதுன்னு விட்டுருங்க. தோக்குறவங்களுக்கு அரியணை கிடையாது. 420. இப்போ என்ன நடக்குது நாராயணா இங்கே? ஸோ மாஸ்குலின் இஸ் 420, 613, இல்லைனா காமிக் இஸ் 420, 310. நான் இங்கே பார்க்குறேன். சரி பார்ப்போம் என்ன வருது 420க்குள்ள. சரி பாபா என்ன சொல்லலான்னு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட் 310 பார்க்குறேன். கடினமான காலம் ஸ்ரீ சாயின் நினைவில் வை, பிறகு நீ அதிலிருந்து விடுபடுவாய். எக்ஸாக்டாக இந்த என்டையர் ரீடிங்கே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். இது கடினமான காலம், ஸ்ரீ சாய்நாதை நம்ப அதுலேருந்து வெளியில் வருவேன்னு சொல்லிட்டாங்க. 420 என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் ஸ்ரீ சாய்நாதன் ஆசையில் நடைபெறுவதாக எடுத்துக்கொள், காத்திரு. ஸோ வெயிட்டிங். பாபாவே சொல்லிட்டாங்க உங்களை காத்துட்ரு அப்படின்னு. காத்துட்ரு அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாஸ்குலினுக்கு பண்ணி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரொட்டீன், பி கான்ஃபிடென்ட், லெட் திஸ் மாஸ்குலின் சேஸ் யூ. அதாவது மாஸ்குலின் வந்து உங்களை சேஸ் பண்ணிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா அது கடவுள்கிட்ட விட்டுருங்க. அவங்களுக்கான பாடம், அவங்களுக்கான தண்டனை வந்து கடவுள் பார்த்துப்பாங்க. ஏன்னா இனி இந்த மாஸ்குலின் வந்து இந்த கவர்டு எனர்ஜிலாம் இட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ், அவ்வளோதான். ஒரு கோழை வந்து ஒரு கயலாகாதவங்க சொல்கிற எக்ஸ்கியூஸ் அது கவர்டு அப்படிங்கிறது. நான் ஒரு கோழை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறது வந்து சுத்தமாக வந்து நாட் அக்செப்டபிள். அப்படி சொல்கிற ஒரு மாஸ்குலின் எனர்ஜி வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் ஃபிட். ஏன்னா நீங்கள் ராணி, உங்களுக்கு ராஜா தான் வரணும். ஸோ ஒரு கூஜா உள்ளே வரதை வந்து ஈவன் ஸ்பிரிட்ஸ் ஒன்ட் அக்செப்ட், யூனிவர்ஸ் ஒன்ட் அக்செப்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிறது குயின் எனர்ஜியில். ஸோ இட் ஒன்ட் மேட்ச். அவங்களே அழகாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா துவச்சி காயாச்சு, இஸ்திரி போட்டு கிரீடெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் தாரக மந்திரம் ஒன்லி ராஜா நோ பூஜா. இந்த மாஸ்குலினுக்கு உங்களோட க்ரௌன் கிடைக்கும் எப்போ அப்படின்னா ஃபெமினினோட ஒர்க் பண்ணால். ஃபெமினினை கரெக்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி என்றைக்கு நீங்கள் போய் சரண்டர் ஆகிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த இலக்கை நோக்கி போகும். இல்லைனா இதே கதி தான் பரகதி. இன்று முதல் 13 நாட்களுக்கு அன்னதானம் செய், பிறகு நடப்பதை கவனி, நீ அதிர்ஷ்டசாலி. ஓகே, 13 days கண்டினியூஸாக அன்னதானம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருங்க. ஒரு 13 நாள் மார்க் ஃப்ரம் டுடே. இதை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைகளுக்கான அடுத்த பாதை என்ன அப்படிங்கிறது புரிய வரும். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ. பி சேஃப், ஸ்டே சேஃப். ஜெய் சாரம்.